ஈன்ற பொழுதின் பெற்றோருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கிணங்க ஒரு தாய் ஈன்ற வழியை விட அவளை சான்றோன் என கேட்கும் அந்த நிலைமை அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் என்ற அந்த கருத்தை ஒட்டி நமது வகுப்பு இன்று ஆரம்பிக்க இருக்கிறது. இன்றைய வகுப்பு நாம் எடுக்க இருப்பது சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சி. போன கிளாஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, யார் அறிஞர்கள் வந்தாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணாங்க, அவங்க ஆராய்ச்சி முடிவுகள் என்னவாக இருந்தது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வட்டம் என்ன பார்க்க போறோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சிந்து சமவெளி நாகரிகம் மிக மிக அருமையான உட்கட்டமைப்பை கொண்டிருந்தது. அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா, அப்பர் டவுன் என்று சொல்லக்கூடிய சிற்றாடல் என்று கூறக்கூடிய மேட்டுப்பகுதியும், லோயர் டவுன் என்று கூறக்கூடிய லோயர் டவுன் என்று சொல்லக்கூடிய அதாவது தாழ்தள பகுதியும் காணப்பட்டிருக்கிறது. அப்பர் டவுன் என்று கூறக்கூடிய பகுதியில் அதாவது வணிக குழுக்களும் ஆளும் வர்க்கமும் இருந்திருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது. அதே போல் இந்த லோயர் டவுன் என்று சொல்லக்கூடிய தாழ்தள பகுதியில் மக்கள், சாதாரண மக்கள், அதாவது நம்மளை போன்ற சாமானிய மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மக்கள் வாழக்கூடிய முறை. அது முன்னாடி தெருக்கள் எல்லாம் வெல் எக்யூப்டா இருந்திருக்கு. எப்படின்னா, ஒரு 4 சட்டக வடிவுன்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் ஷேப்ல இருந்திருக்கு, சட்டக வடிவில் இருந்திருக்கு. ஒவ்வொரு அதாவது செங்குத்தா ஒவ்வொரு தெருக்களை செங்குத்தாக வெட்டும் வண்ணம் அமர்ந்திருக்கிறது. அதுபோல அந்த முனைகளில் அந்த சந்திக்கின்ற சந்திப்பானது கொஞ்சம் அகலமாக இருக்கின்றது. ஏன்னா வண்டிகள் திரும்புவதற்கு செல்வதற்கு ஏற்றாறு போல் அந்த தெருக்கள் அமைந்திருந்தன. ஸோ அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு அந்த தெருக்களை அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மாதிரி வீடுகளை பொறுத்த வரைக்கும் வீடுகள்ல அடுக்கு இன்னும் மாடி வீடுகள் காணப்பட்டிருக்கின்றன. மாடி வீடுகள் காணப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் டாய்லெட் வசதி, அது மாதிரி பாத்ரூம் வசதி இருந்திருக்கிறது. டாய்லெட் 2 வசதி, குளியலறை, கழிப்பறை 2மே இருந்திருக்கு. அதான் அதிசயப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம அடுக்கு மாடி வீடுகள் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு அடுக்கிலும் பல அறைகள் இருக்கும் வண்ணம் வீடுகள் அமைந்திருக்கின்றது. ஸோ இதான் அந்த வீடோட அமைப்பு. அந்த வீட்டுடைய அந்த கலைஞர் வெளியே சென்று வெளியில் உள்ள பாதாள சாக்கடைகள், அதாவது பப்ளிக் ட்ரெயின்ல கலக்கிற அளவுக்கு அவங்களுடைய சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? பல குழாய்கள் மூலமாக வெளியில் உள்ள பாதாள சாக்கடையில் கலக்கும் வண்ணம் அவருடைய வீடுகள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெகாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய குளியல் குளத்தை கட்டி வச்சிருந்திருக்காங்க. இந்த குளியல் குளம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, 8 அடி ஆழமும் 23 அடி அகலமும் அது மாதிரி 39 அடி நீளமும் கொண்ட மிகப்பெரிய மெகாபாத் காணப்பட்டது. அந்த மெகாபாத்ல 4 வழி காணப்பட்டிருக்கிறது. 4 வழிகளிலும் இறங்கிய பகுதியில் ஒரு முற்றம் போல் ஒரு சதுக்கம் போன்ற ஒரு பகுதி அந்த மெகாபாத்தில் காணப்பட்டிருக்கிறது. அதில் குளிப்பவர்கள் உடை மாற்றுவதற்கு வசதியாக பல சின்ன சின்ன அறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. பெண்கள் தனியாக குளிப்பதற்கு தனி பகுதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கும் துணிமாற்றம் வசதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வெளியே செல்வதற்கும், புது தண்ணீர் உள்ளே செல்வதற்கும், அது பழைய தண்ணீர் வெளியே செல்வதற்கும், புது தண்ணீர் கிணற்றிலிருந்து உள்ளே வருவதற்குமான ஏற்பாடுகள் மிக அழகாக செய்யப்பட்டிருந்தன என்பதை பற்றி படித்தோம். ஸோ இது மெகாபாத் மிகப்பெரிய பெருங்குளம். இதெல்லாம் எங்க காணப்படுது அப்படின்னா, இது மெகஜதரோவில் காணப்பட்டது சொல்லணும் இந்த மெகாபாத்லாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மெகாபாத்துக்கு அடுத்து ஒரு பெரிய கூட்ட அரங்கு காணப்பட்டது. அது 4 அடுக்கு வரிசையில 20 எண்ணிக்கையில காணப்பட்டது. ஓகேவா? ஸோ ஓகே, 20 பில்லர்கள் கொண்ட 4 அடுக்கு வரிசையில் அது காணப்பட்டிருக்கு. ஸோ அந்த அது பேர் கூட்டரங்கு. நம்மள கம்யூனிட்டி ஹால் சொல்லுவோம் இல்லையா, பேங்குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அப்பயே பேங்குட்ல இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான வசதியா அது அமைஞ்சிருக்கு. அது மாதிரி அந்த குளியல் குளம் என்பது நாட் ஓன்லி ஃபார் பாத் பட் ஆல்சோ கம்யூனல். அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம மக்கள் மலர் சடங்குகள் அதெல்லாம் செய்வதற்கு, அது மாதிரி இது ஃபியூனரல் முடிஞ்ச உடனே நம்ம செய்வோம் இல்லையா, அந்த காரியங்கள் செய்வதற்கான வசதிகள் அதெல்லாம் அந்த மெகாபாத்ல காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அங்க மோஜதரோட முக்கியமா அந்த மோஜரோ ஒட்டிய பகுதியில் 6 கிரானரிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 கிரானரிஸ், பெரிய பெரிய கிரானரிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 6 கிரானரிஸ் பெரிய தானியங்கள் சேர்ந்து வைக்கும் வண்ணம் இருக்கின்றன.
குறிப்பா வந்து என்ன தானியங்கள் சேமித்து வச்சாங்க அப்படின்னா பார்லி, கோதுமை போன்ற தானியங்கள் சேகரித்த எச்சங்கள் நமக்கு அகழ்வாராய்ச்சியின் போது காண கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது போல அது மட்டும் இல்லாமல் ராக்கி கற்கி என்று சொல்லக்கூடிய ராக்கி கற்கியிலும் நம்ம ராக்கி கற்கி பத்தி படிச்சோம் இல்லையா, எங்க இருக்கு, ஹரியானாவில் இருக்கு. அங்கேயும் வந்து ஒரு பெரிய தானிய கிடங்கு கிடைச்சிருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே பெரிய தானிய கிடங்கு, ஒரே ஒரு தானிய கிடங்கு எங்க காணப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து காணப்பட்ட இடம் வந்து எங்க அப்படின்னா அதான் வந்து ராக்கி ஃபேக்டரி. அது எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஹரியானால இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஒரு லோத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவை பத்தி படிச்சோம். அது குஜராத்ல இருக்கு. அங்க வந்து கப்பல் கட்டும் தளம், டாக்யார்ட் அங்க காணப்பட்டிருக்கிறது. எதுக்கு கப்பல் கட்டு, அப்ப துறைமுக நகர்னா கண்டிப்பா கப்பல் வேணுமா இல்லையா வாணிபம் செய்வதற்கு. ஸோ அதை கேட்டால் அங்க வந்து டாக்யார்ட் காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த லோத்தல் பகுதியில் பெரிய அணைக்கட்டு பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. லோத்தல் பகுதியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய அணைக்கட்டு பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இவ்வாறாக அனைத்து நகரமானது மிக சிறப்பாக திட்டமிட்டு கட்டப்பட்டிருந்தன. நகரத்தின் அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தது. நகரத்தினுடைய குளியல் குளம் மிக நன்றாக இருந்தது. நகரத்தின் கூட்டரங்கு மிக நன்றாக இருந்தது. நகரத்துடைய மக்கள், அதாவது வணிக குழுக்கள், சாமானிய மக்கள் என பிரிந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு காணப்பட்டது. இந்த நகரத்தில் ஒரு மொஹஞ்சதாரோவில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு நடனமாடும் மங்கையின் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நடனமாடும் மங்கையின் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போ வந்து பொழுதுபோக்கும் மிக சிறப்பாக தான் இருந்திருக்கும் நம்ம வந்து யூகிக்கிறோம். நடனமாடும் மங்கையின் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதால் ஒருவேளை அக்காலத்திலே தேவதாசி முறை வழக்கத்தில் இருந்திருக்கலாமோ என்பதும் நமக்கு வந்து ஒரு யூகத்திற்கு வருகிறது. ஸோ இந்த அதுக்கு அடுத்தாறு போல் நாம் பேச இருப்பது வந்து ஒரு பியோர்ட் மேன் சிலை வந்து ஒன்று காணப்பட்டது. அது மேஞ்சதோட தான் காணப்பட்டது. அவர் வந்து மதக்குருக்களின் தலைவராக இருந்திருக்கலாம். அது அந்த ஏரியாவுடைய அந்த பகுதியுடைய தலைவராக கூட இருந்திருக்கலாம் என்று மக்கள் கருதுறாங்க. அவருடைய மார்பக பகுதியில அழகான வண்ணங்கள் பூட்டப்பட்ட ஒரு சால் அவன் அணிஞ்சிருக்காரு. அது காலணியில வந்து அழகா மாட்டிருக்க மாதிரி அமைஞ்சிருக்கு. அவருடைய முகத்துல வந்து நல்ல பியர்டு தாடி வச்சு இருந்திருக்காரு. அந்த பியர்டுடைய ஷேப் கரெக்டா ஒழுங்காக வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கு. அழகா இது பண்ணியிருக்காங்க, கிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு டிசிப்ளின்டு ஒரு ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது. ஸோ இது பியோர் மேன் சிலை சொல்லக்கூடியது. நடனமாடும் மங்கையின் சிலை காணப்பட்டதுன்னு சொன்னோம். அது மாதிரி மெகாபாத் காணப்பட்டதுன்னு சொன்னோம். அது மாதிரி கூட்டரங்கு காணப்பட்டதுன்னு சொன்னோம். அது மாதிரி கிரானரிஸ் காணப்பட்டதுன்னு சொன்னோம். ஸோ இது எல்லாமே எங்கதான் காணப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாமே காணப்பட்டது வந்து மெனஜோர்ல காணப்பட்டிருக்கும். சில மற்றதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அந்த டாக்யார்ட், கப்பல் கட்டும் தளம், அணைக்கட்டுகள், இதெல்லாம் வேற வேறு பகுதியில் சொல்லி நம்ம வந்து படித்தோம். அது மாதிரி இவனுடைய தொழில் என்னன்னு பார்த்தா பெரும்பாலும் இவங்க வந்து நகரமாக இருந்ததுனால வாணிபம் தான் பண்ணாங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, விவசாயமும் அவங்களுக்கு பணம் தெரிஞ்சிருந்துச்சு, விவசாயம் பண்ணாங்க. ஓகேங்களா. எல்லா பயிர்களும் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. அதுல குறிப்பா கோதுமை சாகுபடி பண்ணியிருக்காங்க, பார்லி சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆடு வளர்த்திருக்காங்க, மாடு வளர்த்திருக்காங்க, கோழி வளர்த்திருக்காங்க. கோழி கொண்டு அந்த காலத்துல வளர்த்திருக்காங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா மாடுகளுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா செபுன்னு சொல்றாங்க. அவங்களால பயிர் செய்யப்பட்ட அந்த பருத்தி சிந்தன் என சுமேரிய பகுதியில் அழைக்கப்பட்டன என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி கைவினை பொருள்கள், பொம்மைகள், கிளுகிழுப்பைகள் போன்றவை செய்வதில் வந்து மிக திறமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கிளுகிழுப்பைகளுக்கு சுமேரிய பகுதியில் வாணிபம் செய்யும் மக்கள் வந்து சில பேர் கூறியிருக்காங்க. அதாவது பேர் போனது என்று கூறுவார்கள். அழகிய ஜாடிகள் போன்ற பொருட்கள் இங்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஓகேங்களா. பருத்திக்கு பெயர் போன ஒரு பெரிய புகழ்பெற்ற இடம் எது அப்படின்னா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதனாலதான் நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மான்செஸ்டர் என்னன்னு சொல்றோம், லோத்தல் அப்படின்னு சொல்றோம். லோத்தல் ஏன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மான்செஸ்டர் அப்படின்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே இல்லாம மற்ற சமகால நாகரிகங்களாகிய சுமேரிய நாகரிகமாகட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெசபடோமிய நாகரிக ஏரியாவாக இருக்கட்டும், அவற்றுக்கெல்லாம் வந்து பருத்தி சாகுபடி செய்து பருத்தியால் நெய்யப்பட்ட துணிகள், அந்த பருத்தி சம்பந்தப்பட்ட பொருள்கள் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதன் காரணமாகவே அவற்றை நாம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மான்செஸ்டர் என்று நாம் எதை கூறுகின்றோம், லோத்தலை கூறுகின்றோம்.
ஆகவே இந்த மாதிரி ஒரு தொழில் வளர்ச்சியிலும் மிக சிறப்பாக காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆடு வளர்த்தார்கள், மாடு வளர்த்தார்கள் என்று கூறினேன். அந்த பன்றியை பற்றி கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, யானையை பற்றி கூட இவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இவர்களுக்கு குதிரையை பற்றி தெரியவில்லை. இவர்களுக்கு எதை பற்றி தெரியவில்லை? குதிரையை பற்றி தெரியவில்லை. இவருடைய காலம் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றோம். அலுமினிய காலம், அலுமினியம் பிளஸ் டின், இந்த ரெண்டு சேர்ந்து என்ன சொல்றோம்? பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லக்கூடிய பிரான்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கு, அந்த பிரான்ஸ் மெட்டலை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா குறிப்பா இரும்பை பற்றி அவர்களுக்கு தெரியாது. எதை பற்றி தெரியாது? இரும்பை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அப்ப விலங்குகள்ல எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? விலங்குகள்ல குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. அது மாதிரி தனிமங்களில் மெட்டல் என்று சொல்லக்கூடிய மெட்டல் சிஸ்டத்துல அவங்களுக்கு தெரிஞ்சது பிரான்ஸ் மெட்டல் தான், ஆனா இது அலுமினியம் தான். ஆனா எதை பத்தி தெரியாது? இரும்பை பற்றி சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்திருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அது மாதிரி இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லைன்னு சொன்ன மாதிரி பசுவுக்கு அவங்க இட்ட பெயர் என்ன? செபு. அது மாதிரி அந்த பருத்தி என்ற பொருளுக்கு அவங்களுக்கு அதாவது சுமேரிய நாகரிக மக்கள் பருத்தி அழைக்கப்பட்ட அந்த பெயர் சிந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்துடன் இன்றைய வகுப்பை நான் முடிக்கின்றேன். அடுத்த வகுப்பில் ஏனைய மிச்சமுள்ள பகுதிகளை மிக விரிவாக பார்த்துவிட்டு அத்துடன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ற பகுதியை முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.